பயிற்சி 5.4ல் 7வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, y² = 4x. அப்போ இது பார்த்தாலே தெரியுது பரவளையம் என்ற பரவளையத்திற்கு T1 T2 இப்போ T இன்வால்வ் ஆனாவே துணை அலகு வடிவ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் அந்த பாயிண்ட் A T1 T2 A × T1 + T2 என்ற புள்ளியில் சந்திக்கின்றன என நிறுவுக. சரி, இப்போ T என்ற புள்ளியில் பரவளையத்தின் தொடுகோட்டு சமன்பாடு, அதாவது துணை அலகு சமன்பாடு இதுதான் அந்த ஃபார்முலா. yt = x + at². இப்போ துணை அலகு ஃபார்முலா பரவளையத்திற்கு இதை நீங்கள் படித்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இங்கே நம்ம கொஷினில் T1 T2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ T வர இடத்துல T1ன்னு பிரதிடுவோம். இவங்க என்ன ஆகும், T வர இடத்துல T1 = x அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ்ஸு a t² பதிலாக T1². இது சமன்பாடு 1. அடுத்து T2 கொடுத்துருக்காங்க. ஸோ T = T2 எனில் இங்கே T2ன்னு போட்டு எழுதுனா செகண்ட் சமன்பாடு கிடைக்கும். இது ரெண்டு சமன்பாடையும் என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம், அப்போ தான் குறி மாறும், கேன்சல் ஆகும். நமக்கு ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா, அதாவது இது எப்படி இருக்கும், yt1 - yt2ன்னு வரும். நம்ம yயை பொதுவாக எடுத்துட்டோம்னா T1 - T2. அதுதான் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஈக்குவல்ட் அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும், at1² - at2². ஸோ a ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா T1² - T2²ன்னு வரும். இப்போ இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதுங்க. ஈக்குவல் டு இதுக்கு ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்கள். a² - b² = a + b × a - b. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். இப்போ இதில் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணுங்கள். மீதி உள்ளது என்னது, y = இது a × T1 + T2. ஸோ ஒரு பாயிண்ட் y பாயிண்ட் கிடச்சிருச்சு. இது ஒரு பாருங்கள், a × T1 + T2, a × T1 + T2. அடுத்து எக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இது எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் இல்லையா, இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணால் நம்ம கிடச்சிருக்கிற ஒய் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ சமன்பாடு 1ல் ஒய் வர இடத்துல என்ன எழுத போகிறோம், a × T1 + T2. ஸோ a × T1 + T2, இந்த T1 அப்படியே வரும். அடுத்து ஈக்குவல் இந்த எக்ஸு ப்ளஸ் at1² அப்படியே எழுதுறீங்க. இப்போ ஏவை உள்ளே பெருங்க, ஏவையும் இந்த T1 ரெண்டுமே வெளியில் இருக்கு. அப்போ பெருங்கும்போது at1, இங்கே ஒரு T1, at1². இது உள்ள ஏவும் வரும் T1 வரும். அப்போ at1 T2. இது என்ன ஒரு ஸ்டெப் எழுதி காமிப்போம் உங்களுக்கு. இங்கே எழுதுகிறேன், at1 at2. ஃபஸ்ட்டு ஏவால் பெருக்கிட்டேன், வெளியில் T1 இருக்கா. இப்போ T1ஆல் பெருக்கும்போது at1² + at2². அதுதான் இங்கே ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்கேன். ஈக்குவல் இந்த எக்ஸு இந்த a + at1² அப்படியே வரும். ஸோ இந்த சைடு சேமாக இருக்க கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன இருக்கும், இந்த சைடு at1 T2, இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ therefore x = a × T1 T2. இதுதான் யார், எக்ஸ் பாயிண்ட், a × T1 × T2. ஸோ a × T1 × T2. ஸோ therefore கொஷின் எடுத்து எழுதி என்ற புள்ளியில் சந்திக்கும் என நிறுவப்பட்டது. அப்போ இந்த கணக்குக்கான மெயின் ஃபார்முலா இதுதான். அப்புறம் T = T1 பிரதிடணும், T = T2 பிரதிட்டு ரெண்டு சமன்பாடையும் கழிச்சிங்கன்னா y கிடைக்கும். yயோட மதிப்பு எடுத்துகிட்டு போய் சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னா x கிடைக்கும்.